ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரைட் பொட்டேட்டோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நேரம் வரை கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ரெண்டே பொருளில் பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து ஓரளவு மீடியம் சைஸு, ஒன்று கொஞ்சம் சின்ன சைஸில் எடுத்துருக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு தோலை வந்து சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வர மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண உருளைக்கிழங்குல நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். குளிர்ந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த கோல்டு வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியிலேயே இருக்கட்டும். அந்த டைமில் நமக்கு இதுக்கு தேவையான மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் அரை கப் அளவு வந்து மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இருந்தால் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா வத்தல் பொடி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா காரத்துக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு அந்த மாவில் அதிகமாக ஒட்டி வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே இப்போ ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு தக்கன வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒருக்கா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. மாவோட அந்த வத்தல் பொடி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து அந்த குளிர்ந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து அந்த தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது அந்த தண்ணியை நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியோடு சேர்த்து அந்த மாவில் சேர்க்கும்போது மாவு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா லூஸ் ஆயிரும். நமக்கு அந்த பேட்டர் வந்து அந்த உருளைக்கிழங்குல சரியாக ஒட்டி வராது. அதனால் நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒருக்கா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலந்து எடுக்கும்போது அந்த மாவு உருளைக்கிழங்கு முழுசும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த மாவுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மைதா மாவு வச்சு ஒரு பிளேட்டில் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மாவை வந்து மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கேஎஃப்சி ஸ்டைல் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அது போல் கிடைக்கும். இது போலவே நம்ம வந்து அந்த டைமில் நம்ம எத்தனை ஃப்ரை பண்ணுறோமோ அதெல்லாமே இந்த மாவில் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பேனில் சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் 2 பொருள் தான், உருளைக்கிழங்கும் மைதாமாவும் வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நமக்கு வந்து டேன் ஆகிறது வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நான் வந்து ஒரு கோட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் 2 டைம் கூட கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் கூட திக்னஸாக இருக்கும். உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம வந்து மீதி இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வெஜிடேரியன் கேஎஃப்சி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோடைய லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ஒரு கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் பொட்டேட்டோ ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கிறதுனால அதிகமாக செலவும் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம உருளைக்கிழங்குல வந்து பண்ணுற ஃப்ரை வந்து ரொம்ப டைம் வந்து கிறிஸ்பியாக இருக்காது ரொம்ப நேரத்துக்கு. இது ரொம்ப நேரம் கிறிஸ்பியாகவே இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சாஸோடு முக்கி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.